ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் வெயிட் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம் சிச்சுவேஷன்ஸ்னால நான் அதை ஷேர் பண்ண முடியாமல் போச்சு. அது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் போன வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கே 2-3 பேர் கொஞ்சம் கோச்சிக்கிட்டீங்க போல். ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸையும் இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணதையும் பார்த்தே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். இந்தியா வந்ததுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் எல்லாம் முடித்ததுனால என்னோடய வெயிட் மெஷினையும் பேக் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் காமிக்க முடியலை. சிச்சுவேஷனை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 வீக்கில் நான் இந்தியா வந்ததும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வேலையாக அதுதான் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வேறையும் 2-3 கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் இந்தியா வந்ததுக்கப்புறமா டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் இது எதனால் கேட்டீங்கன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம துபாயில் இருக்கிறத விடைக்கும் நம்ம ஊருக்கு வரும்போது தான் நமக்கு பிடிச்ச ஃபுட்டு, நமக்கு ஃபேவரட்டான ஃபுட்ஸு அண்ட் அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி ஊருக்கு வந்தால் தான் அம்மா கையால் பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு வேறு ஹைப் ஏற்றி விட்டுட்டாங்க. எஸ், அது உண்மை தான். ஊருக்கு வந்தால் தான் எனக்கு அம்மா கையாலேன்னு மட்டும் இல்லை, என்னோடய மதரின்லா கையாலேயும் சேர்த்து சாப்பிட்லாம். அண்ட் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஊருக்கு போனால் தான் பண்ண முடியும். அதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நான் லாஸ் பண்ண வெயிட்டை கண்டமேனிக்கு சாப்பிட்டு வெயிட் ஏற்ற போகிறதில்ல. கண்டிப்பாக அங்கே பிடிச்ச சாப்பாடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டியெல்லாம் கம்மி பண்ணி ஒரு நாள் ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு பிடிச்ச ஃபுட்டை எடுத்தேன் அப்படின்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அந்த டேவை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் டயட்டை ஃபாலோ பண்ணிப்பேன். அண்ட் ஹெல்த் கான்ஷியஸாக தான் கண்டிப்பாக ஃபுட் எடுத்துப்பேன். அண்ட் இன்றைக்கி மார்னிங் ஹாட் வாட்டர் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஒரு 8:30 போல் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்பிளும் ஒரு ஆரஞ்சு பழமும் எடுத்தேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் அப்புறமா 2 எக்கை ஆம்லேட் போட்டிருக்கேன். அண்ட் கூடவே வாட்டர் மெலான் கொஞ்சம் வச்சு இன்றைக்கி லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த சுல்தான் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். இதில் நல்ல ஃப்ரெஷ் பீஸாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் ஒரு 3 பெரிய பீஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் இதில் போட வேண்டிய மசாலா அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் அண்டு கொஞ்சமாக மிளகும் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல மிளகு. அண்ட் இதில் போட வேண்டிய மசாலா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறமா காஷ்மீரி மிளகுத்தூள். நான் இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து போட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிட்டு ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணி நல்ல ஃபிஷ்ஷில் கோட்டிங் கொடுத்து அதை ஒரு 15 to ½ an hour வரைக்கும் மேரினேட் பண்ண வச்சுட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். ஃபிஷ் ரொம்ப நேரம் நம்ம இந்த சிக்கன் மாதிரியெல்லாம் மேரினேட் பண்ணி ரெஸ்ட்டில் வைக்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு 15 to 20 minutes வச்சாலே போதும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் ஓவர் நைட் வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தூரம் அதை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஃப்ரை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபிஷ் ஒரு 15 to 20 minutes வச்சாலே போதும். ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் த டே ஃபிஷ்ஷில் மசாலா எல்லாம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒர்க்குக்கும் போகிறதுனால நமக்கு ஒர்க் போயிட்டு ஈவினிங் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபிஷ் நான் கோட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutesலேயே ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஒரு பக்கம் பேனில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போட்டுட்டு இன்னொரு பக்கம் எக் ஆம்லேட்டையும் போட்டு எடுத்துட்டேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண போடும்போது உங்கள்கிட்ட கறி லீஃப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா இருக்கும். இன்னுமே என்கிட்ட கறி லீஃப் இல்லை, அதனால தான் நான் போடலை. அண்ட் ஃபைனலி ஒரு 1 o'clock போல் என்னோடய லஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை, எக் ஆம்லேட் அண்டு கூட கொஞ்சமாக வாட்டர் மெலான் வச்சு. அண்ட் இந்த மாதிரி ஹாப்ஸ் எதுவுமே நிறைய ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு அப்புறமா எக்கு அண்ட் கொஞ்சமாக பொரியல் மட்டுமே வச்சு அன்றைக்கி லஞ்ச் எடுக்கிறோன்னா கூட எக்ஸ்ட்ராவாக நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸ்டொமக் சூப்பராக ஃபில் ஆகும். அடுத்து எதுவும் நமக்கு சாப்பிடணும்னு தோணாது. ஸோ அந்த மாதிரி ட்ரிக் இந்த மாதிரி டயட் இருக்கும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியுமே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டேண்ட்ரஃபும் சுத்தமாக
போயிருச்சு. அண்ட் கூடவே குட்டி குட்டி பேபி ஹேரும் க்ரோத் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் முடி இன்னுமே நிறைய ஃபால் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். நான் அதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் நேமே வந்து மென்ஷன் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம், அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஆச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு லாஸ்ட் மீலாக ஒரு 6:30 போல் கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்து இந்த டே 15 சூப்பராக இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக எது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.